Hey guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th செமஸ்டரில் Biopharmaceutics and Pharmacokineticsல ஃபஸ்ட் யூனிட் Introduction to Biopharmaceutics இதில் Absorption, Mechanism of Drug Absorption through GIT, Factors Influencing Drug Absorption through GIT இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பயோஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். பயோஃபார்மசூட்டிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம், அது சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக நம்ம பாடிக்குள்ளே போய் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு உள்ளே எடுத்துருக்கு அண்ட் அதுக்கு எவ்வளோ ஆப்டிமைசிங் அமௌண்ட் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்துட்டு பயோஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம், இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரக் ஃப்ரம் இட்ஸ் சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டு த சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன். நம்ம வந்துட்டு ஒரு மருந்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்குள்ளே போகிறது தான் வந்து நம்ம அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு லைன் பை லைனாக வருது. ஸோ அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், the concentration of drug in plasma and hence the onset of action and intensity and the duration of response depend upon the bioavailability of drug from its dosage form. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் பிளாஸ்மாவில் எவ்வளோ இருக்குது அண்ட் அது வந்து எந்த டைமில் நம்மளுக்கு ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் கொடுக்குது அண்ட் அதோட ரெஸ்பாண்ட் பண்ணுற டியூரேஷன் எவ்வளோ மணி நேரம், இது எல்லாமே வந்துட்டு பயோ அவைலபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு பயோ அவைலபிலிட்டினா என்னன்னு தெரியணும்ல. பயோ அவைலபிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், ஓகேவா, அது வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கு வந்துட்டு நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னா டிஸ்பொசிஷன் என்னென்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூஷனும் எலிமினேஷனும் ஒன்றா சேர்க்குற ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்ம டிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு டாபிக் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா, the movement of drug between one compartment to another compartment is referred as drug distribution. இப்போ வந்துட்டு என்னென்னா, நம்ம ட்ரக்கு வந்துட்டு பிளட்டு மூலமாக நம்ம சைட்டுக்கு போகிறது, மீன்ஸ் டார்கெட் செல்லுக்கு போகிறது தான் வந்துட்டு நம்ம ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சின்ஸ் the site of action is usually located in the extravascular tissues, the onset, intensity and sometimes duration of action depends upon the distribution behavior of the drug. இப்போது அந்த சைட் ஆஃப் ஆக்ஷன், இப்போது ஒரு ட்ரக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட சைட் ஆஃப் ஆக்ஷன் யூஸ்வலாக எங்கே நடக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாஸ்குலர் டிஷ்யூஸில் தான் நடக்கும். ஓகேவா? இந்த ஆன்செட் எவ்வளோ டைமில் நடக்குது, அதோட இன்டென்சிட்டி அண்ட் அதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், இந்த ஒன்றும் நம்ம பிளட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிற பிஹேவியரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? The magnitude and the duration of action depends largely upon the effective concentration and the time period for which the concentration is maintained at the site of action, which in turn depends upon elimination process. இப்போது ஒரு ட்ரக்கோட இன்டென்சிட்டியும் அதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனும் நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனையும் டைம் பீரியடையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அந்த கான்சன்ட்ரேஷனை எதை மெயின்டைன் பண்ணியிருக்குன்னா சைட் ஆஃப் ஆக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும். ஓகேவா? which is depends upon elimination process. இப்போ elimination அப்படின்னா என்னென்னா, elimination is defined as a process that tends to remove the drug from the body and terminate and its action. இப்போ elimination அப்படின்னா என்னென்னா, ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கு வந்துட்டு நம்ம பாடியை விட்டு ரிமூவ் ஆகி அதோட தெரப்பியூட்டிக் எஃபெக்டை வந்து மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறது தான் வந்துட்டு எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எலிமினேஷன் ப்ராசஸ் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் உள்ள ட்ரக் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த ட்ரக் வந்துட்டு அதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து நம்ம எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், இது நம்ம பார்க்குறது பயோஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ இல்லை ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அப்படின்னா ஏடிஎம்இ ப்ராசஸ், அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்க்ரீஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்கை நம்ம எப்படி உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அப்படிங்கிற மெத்தட் தான் அப்சார்ப்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன்னா வந்துட்டு அது எந்த இடத்துக்கு போகுது, எது மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன். மெட்டபாலிசம்னா ஒரு ட்ரக் வந்துட்டு எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மெட்டபாலிசம்.
அண்ட் எக்ஸ்க்ரீஷன்னா நம்ம பாடியை விட்டு அந்த ட்ரக் வந்து எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறதான் வந்துட்டு எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அப்சார்ப்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்கு இருக்குது, அது எந்த வித சேஞ்சஸுமே இல்லாமல் அது சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கு பாஸ் ஆச்சு, மீன்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். Not only the magnitude of drug that comes into the systematic circulation, but also the rate at which it is absorbed is important. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்கோட இன்டென்சிட்டி மட்டும் இதுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே இன்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரக் தட் இஸ் கம்ப்ளீட்லி பட் ஸ்லோலி அப்சர்வ் மே ஃபெயில் டு ஷோ தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம், அது வந்து ஸ்லோவாக அப்சர்வ் ஆகுது அப்படின்னா அதோட தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, as the plasma concentration for the desired effect is never achieved. ஸோ அது தரக்கூடிய தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்காது. இதே வந்துட்டு அதே ட்ரக்கு ரேப்பிடாக வந்து அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா அதோட தெரப்பியூட்டிக் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்டும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்கும். தஸ் த ரேட் அண்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ட்ரக் அப்சார்ப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஒரு ட்ரக்கோட இன்டென்சிட்டியும் அதோட ரேட் ஆஃப் ட்ரக்கும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். such an absorption pattern has several advantage. இல்லை என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, lesser susceptibility of the drug for degradation and interaction. ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ட்ரக் வந்துட்டு ஒரு ட்ரக் வந்து டிகிரேட் ஆகிடும். தென் ஹையர் பிளட் லெவல்ஸ் அண்ட் ரேப்பிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே ஒரு தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் வந்து கொடுக்கும், மோர் யூனிஃபார்மாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும் அண்ட் ரீப்ரொடியூசபிள் தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸை வந்து இது கொடுக்கும். இப்போது இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபில் வந்துட்டு இங்கே இன்க்ரீசஸ் இன் பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன், இங்கே வந்து டைம். ஸோ கம்மியான டைமில் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாச்சு, அந்த ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன், அந்த ட்ரக் வந்துட்டு தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துச்சு அப்படின்னா அதோட தெரப்பியூட்டிக் லெவல் வந்துட்டு மினிமம் எஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷனை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதே வந்துட்டு அது வந்துட்டு அந்த டைமும் அதிகமாக எடுத்து தெரப்பியூட்டிக் எஃபெக்டும் வந்து கம்மியாக கொடுத்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து 3 மேஜர் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டர்னல் ரூட்டில் வந்துட்டு பெரோரல் ரூட்டும் வந்திருக்கும். ஸோ மவுத் வழியாக கொடுக்குறதா வந்து நம்ம பெரோரல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், சப்லிங்குவல் ஒரு பக்கல் அண்ட் ரெக்டல் ரூட்ஸாக இருக்கும். இப்போ ஜிஐ ரூட் தான் வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட் காமனாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு மருந்தை நம்ம ஓரலாக எடுத்துக்கிறப்போ அது ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் போகும், தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ட்ரக் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் வந்து கொடுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேரண்டல் ரூட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரோ ஆர் அண்டர் ஒன் ஆர் மோர் லேயர் ஆஃப் ஸ்கின். இப்போது ஸ்கின்னோட டெர்மிஸ், எபிடர்மிஸ் இந்த மாதிரி ஸ்கின்னோட லேயருக்குள்ளே கொடுக்கறதா வந்துட்டு நம்ம பேரண்டல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்காது. ஓகேவா, வந்து ட்ரக் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் இன் ஐவி. நெக்ஸ்ட் வந்துட்டு டாபிக்கல் ரூட் என்ன, நம்ம ஸ்கின் மேலே இப்போது நம்ம ஆயின்மெண்ட்லாம் தேய்க்கிறோம்ல, ஸோ ஸ்கின்னு, ஐ ட்ராப்ஸு ஆர் ஸ்பெசிஃபிக் மெம்ப்ரெயின், த இன்ட்ராநாசல், இன்ஹலேஷன், இன்ட்ராவெஜினல் அண்ட் டிரான்ஸ்டெர்மினல் ரூட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் அப்சார்ப்ஷன் த்ரூ ஜிஐடி. இப்போது நம்ம ஜிஐடி மூலமாக ட்ரக் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுல என்னென்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு மொத்தம் நம்மளுக்கு 3 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து டிரான்செல்லார் ஆர் இன்ட்ராசெல்லார் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பேராசெல்லார் ஆர் இன்டர்செல்லார் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செல் மெம்ப்ரெயின் இருக்குது, அது வந்துட்டு இங்கெல்லாம் வந்து டைட் ஜங்ஷன். இப்போது அந்த ஜங்ஷன் மூலமாக ஒரு ட்ரக்கு வந்துட்டு நம்ம சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனில் போச்சு அப்படின்னா அதான் வந்துட்டு பேராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதே அந்த செல் வழியாக போச்சு அப்படின்னா அதை வந்து டிரான்செல்லுலார், செல்லுக்குள்ளே போகுது, செல்லு வழியாக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம டிரான்செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட்னா அந்த இடத்துல மீன்ஸ் அந்த மியூக்கஸ் லேயரில் ஒரு கேரியர் இருக்கும், அந்த கேரியர் மூலமாக ஒரு ட்ரக் வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்குள்ளே போச்சு அப்படின்னா அதான் வந்துட்டு நம்ம கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிரான்செல்லார் ஆர் இன்ட்ராசெல்லார் டிரான்ஸ்போர்ட். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பேசேஜ் ஆஃப் ட்ரக் அக்ராஸ் த ஜிஐ எபித்தீலியம்
இட் இஸ் த மோஸ்ட் காமன் பாத்வே ஆஃப் ட்ரக் டிரான்ஸ்போர்ட். இப்போது நம்ம செல்லோட எபித்தீலியம் மூலமாக, நம்ம ஜிஐ எபித்தீலியம் மூலமாக ஒரு ட்ரக்கு வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ் செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். செல்லு வழியாக போகிறது தான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ் செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்துட்டு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்துட்டு பெர்மியேஷன் ஆஃப் ஜிஐ எபித்தீலியல் செல் மெம்பரேன் அ லிப்பாய்ட் பேரியர். This is the major obstacles to drug absorption. நெக்ஸ்ட் வந்துட்டு மூவ்மெண்ட் அக்ராஸ் இன்ட்ராசெல்லார் ஸ்பேசஸ். ஒரு இன்ட்ராசெல்லார் ஸ்பேஸ் மூலமாக ஒரு ட்ரக் வந்துட்டு மூவ் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து பெர்மியேஷன் ஆஃப் த லேட்ரல் அண்ட் பேசோலேட்ரல் மெம்பரேன். திஸ் இஸ் த செகண்டரி இம்பார்ட்டன்ஸ். இப்போது த வேரியஸ் டிரான்ஸ்செல்லுலார் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் இன்வால்வ் இந்த ட்ரக் அப்சர்ப்ஷன். இப்போ இந்த டிரான்ஸ்செல்லுலரில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது வந்து நம்ம ஹெச்ஏபி ஃபஸ்ட்டு செம்லேயே பார்த்துருப்போம். ஸோ பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு ட்ரக் மூமெண்ட் ஆஃப் ட்ரக் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும் வித்தவுட் அ ஹெல்ப் ஆஃப் எனர்ஜி. அதுதான் வந்து நம்ம பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறது எப்படின்னா பாசிவ் டிஃப்யூஷன், போர் டிரான்ஸ்போர்ட், அயான் பேர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் ஆர் மீடியேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன? த மூமெண்ட் ஆஃப் ட்ரக் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் எனர்ஜி. அந்த இடத்துல ஏடிபி யூஸ் ஆகும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் எனர்ஜி தான் வந்து நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் மொத்தம் நமக்கு 2 இது இருக்குது. ஒன்று வந்து சிம்போட்டார், இன்னொன்று வந்து ஆன்டிபோட்டார். சிம்போட்டார் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் இந்த ட்ரக் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ஒரே டைரக்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறது வந்து சிம்போட்டார். ஆன்டிபோட்டார் அப்படிங்கிறது இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஒரு ட்ரக் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதான் வந்துட்டு ஆன்டிபோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேராசெல்லார் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ட்ரக் த்ரூ த ஜங்ஷன் பிட்வீன் த ஜிஐ எபித்தீலியல் செல். நம்ம ஜிஐ எபித்தீலியல் செல்லில் உள்ள ஜங்ஷன் மூலமாக மீன்ஸ் டைட் ஜங்ஷன் மூலமாக ஒரு ட்ரக் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பேராசெல்லார் ஆர் இன்ட்ராசெல்லார் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். This pathway is the minor importance in drug absorption. The 2 paracellular transport mechanism involved in drug absorption என்னென்னு பார்த்தோன்னா permeation through tight junction of epithelial cell. epithelial cell உள்ள tight junction மூலமாக ஒரு ட்ரக் வந்து penetrate ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு permeation through tight junction of epithelial cell. ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த ப்ராசஸில் ஒரு அந்த டைட் ஜங்ஷனில் வந்துட்டு ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு லிட்டில் பிக்கர் தென் அக்வஸ்போஸ். அக்வஸ்போஸோட கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம ட்ரக் வந்து பாஸ் ஆகும். இது வந்து என்னென்ன மாதிரி ட்ரக்லாம் பாஸ் ஆகும்னா இன்சுலின்னு, கார்டியோக்ளைகோசைட் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ப்ராசஸ் மூலமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெர்சாப்ஷன்னா இந்த பெர்மியேஷன் ஆஃப் ட்ரக் த்ரூ த டெம்பரவரி ஓப்பனிங்ஸ். ஒரு டெம்பரவரி ஓப்பனிங் மூலமாக ஒரு ட்ரக் வந்து பெனிட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பெர்சப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எப்படின்னா இப்போ நெய்பரிங் எபித்தீலியல் செல்லாம் வந்து ஷெட் ஆகிறப்போ இந்த டெம்பரரி ஓப்பனிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெசிகுலார் ஆர் கார்பஸ்குலர் டிரான்ஸ்போர்ட். இதை வந்து நம்ம எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோசைட்டோசிஸ்னால் like active transport there are energy dependent process but involve transport of substance within vesicle into the cell. Since the mechanism involves a transport across cell membrane, the process can be also classified as transcellular. இது வந்துட்டு which is similar to transcellular process தான் நம்ம வந்து வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து மொத்தம் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து பினோசைட்டோசிஸ், இன்னொன்று வந்து பாகோசைட்டோசிஸ். பினோசைட்டோசிஸ்னால் அப்டேக் நம்ம ஃப்ளூயிட் சொல்யூட்டில் ஃப்ளூயிட் ட்ரக் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது தான் வந்துட்டு பினோசைட்டோசிஸ். இதில் வந்து செல் ட்ரிங்கிங் அந்த ஃப்ளூயிடை வந்து அந்த செல்லே வந்து உறிஞ்சிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாகோசைட்டோசிஸ்னால் சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? அந்த ட்ரக்கை வந்துட்டு அந்த செல்லே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் விச் இஸ் அது சாலிட் பார்ட்டிகல்ஸாக இருந்தால். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிவ் டிஃப்யூஷன். பாசிவ் டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் அயானிக் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு இப்போ என்னென்னா 90% ஆஃப் ட்ரக் வந்துட்டு அப்சர்வ் ஆகுறது வந்து எது மூலியமாக அப்படின்னா பாசிவ் டிஃப்யூஷன் மூலியமாக தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஆக்டிவ் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஏடிபி வந்து தேவை. இதே பாசிவ் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த வித எனர்ஜியும் வந்து தேவையில்லை. ஸோ இந்த பாசிவ் டிஃப்யூஷன் வந்து ஃபிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டிஃப்யூஷன் வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரக் மாலிக்யூல் diffuses from the region of higher concentration to lower concentration until equilibrium is attained and the rate of diffusion is directly proportional to the concentration gradient across the membrane. இப்போ என்ன
இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக் மாலிகுல் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகும் அன்டில் அதோட ஈக்லிபிரியம் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அது வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து போகும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து எதுக்கு வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்துட்டு அதோட கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இருக்குது. இதுதான் வந்துட்டு ஃபிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ dq by dt is equal to dak m divided by w divided by h into c git minus c. இல்லை பாருங்கள், dq by dt அப்படிங்கிறது வந்துட்டு ரேட் ஆஃப் ட்ரக் டிஃப்யூஷன். ஸோ அதோட ட்ரக் டிஃப்யூஸ் ஆகிற ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ dq by dt அண்ட் d அப்படிங்கிறது வந்து டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ட்ரக் த்ரூ த மெம்ப்ரெயின் அண்ட் a அப்படிங்கிறது வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சர்விங் மெம்ப்ரெயின் ஃபார் ட்ரக் டிஃப்யூஷன். km by w அப்படிங்கிறது வந்துட்டு பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ட்ரக் between the lipoidal membrane and the aqueous GI fluids. Then CGIT minus C அப்படிங்கிறது வந்துட்டு difference in the concentration of the drug to in the GI fluids and the plasma. H அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம membrane thickness வந்து சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போர் டிரான்ஸ்போர்ட். போர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம கன்வெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் என்னென்னா நம்ம பல்க் மாலிகுலர் வெயிட் உள்ள காம்பவுண்ட் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகுறதெல்லாம் எது மூலியமானா இந்த போர் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான். ஓகேவா? The mechanism is responsible for transport of molecule into the cell through the protein channels. இது மூலமானா protein channels மூலமாக present in the cell membrane. இதில் வந்துட்டு மொத்தம் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்னா the driving force is constituted by the hydrostatic pressure or the osmotic differences across the membrane. இதோட driving force வந்து எதை கான்ஸ்டியூட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த அக்ராஸ் த மெம்ப்ரெயினையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இன்னொன்று என்னென்னா the process is important in the absorption of lower molecular weight, low molecular size and generally water soluble drug through narrow aqueous filled channel or pores in the membrane structure. இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்சர்ப்ஷன் ஆஃப் லோயர் மாலிகுலர் வெயிட்டோ லோயர் மாலிகுலர் சைஸோ இருக்கிற ஒரு ட்ரக்கு அது வந்து வாட்டர் சாலிபிளாக இருக்கும். ஓகேவா? அது வந்து இந்த நேரோ ஆக்வஸ் ஃபில்டு சேனல் ஆர் போஸ் இந்த செல் மெம்ப்ரெயினில் இருக்கிற போஸ் மூலமாக அது வந்துட்டு அப்சர்வ் ஆகிக்கும். த செயின் லைக் ஆர் லீனியர் காம்பவுண்ட் ஆஃப் த மாலிகுலர் வெயிட் அப் டு 400 டால்டான் வரைக்கும் உள்ள மாலிகுலர் வெயிட் உள்ள ட்ரக் எல்லாமே வந்து இந்த போர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அயான் பேர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இட் அனதர் மெக்கானிசம் தட் எக்ஸ்பிளைன்ஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் ட்ரக் லைக் குவாட்டர்னரி அம்மோனியம் காம்பவுண்ட் அண்ட் சல்ஃபோனைட் ஆசிட்ஸ் which ionize under all pH condition is ion pair transport. Ion pair transportனா இந்த குவாட்டர்னரி அம்மோனியம் காம்பவுண்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் அயானாக எடுத்துக்குவோம். இந்த சல்ஃபோனிக் ஆசிட் வந்து நம்ம நெகட்டிவ் அயானாக எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரக் வந்து இந்த செல் மெம்ப்ரெயினில் டிரான்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து நம்ம அயான் பேர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பைட் த லோ O by W partition coefficient means the concentration of drug in organic phase divided by concentration of drug in aqueous phase values. Such agents penetrate the membrane by following reversible neutral complexes. இப்போ இந்த மாதிரி ட்ரக் எல்லாமே வந்துட்டு இந்த ரிவர்சபிள் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் மூலமாக வந்துட்டு பெனிட்ரேட் ஆகும். ஓகேவா? சச் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் ஹவ் போத் ரெக்வயர். இதுக்கு வந்து லிப்போஃபிலிசிட்டியும் தேவை, அக்வஸ் சாலிபிலிட்டி ஃபார் பாசிவ் டிஃப்யூஷனும் தேவை. ஓகேவா? இந்த ஃபினாமினாவை தான் வந்து நம்ம அயான் பேர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு கேட்டயானிக் ட்ரக் இருக்குது, இங்கே ஒரு ஆனியானிக் ட்ரக் இருக்குது. ஓகேவா? எஸ், இங்கே வந்துட்டு ஒரு ஆனியானிக் ட்ரக் இருக்குது. ஓகேவா? இந்த கேட்டயானிக் ட்ரக்கை வந்துட்டு நம்ம குவாட்டர்னரி அமைன் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆனியானிக் ட்ரக்கை வந்துட்டு நம்ம சல்ஃபோனிக் ஆசிடாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூட்ரல் அயான் பேர் காம்ப்ளெக்ஸ் வந்து வரும். ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் அ பாசிவ் டிவிஷன் அது வந்துட்டு பிளட்டுக்கு வந்து போகும். இன்டெஸ்டைன்லேருந்து மெம்ப்ரெயின் மூலமாக பிளட்டுக்கு போயிட்டு திருப்பி அது ரெண்டாக பிரிஞ்சிடும். ஓகேவா? கேட்டயான் ஆனியானாக வந்து திரும்ப பிரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம அயான் பேர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். த மெக்கானிசம் இஸ் தாட் டு இன்வால்வ் த காம்பனண்ட் ஆஃப் த மெம்ப்ரெயின்
called as a carrier that binds reversibly or non-covalently with the solid particles to be transported. இதில் பார்த்தீங்கன்னா the carrier solid complex is transfers across a membrane to the other side where the dissociation and discharges of the solid particles. The carrier then returns to its original site to complete the cycle by accepting a fresh molecule of solute. இப்போ என்னென்னா இந்த கேரியர் வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்ப்ஷன் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்துட்டு அதோட ஒரிஜினல் சைட்டுக்கே வந்துடும். ஏன் அப்படின்னா அதோட சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ ஃப்ரெஷ் மாலிக்யூல் ஆஃப் சொல்யூட்டை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் இன்னொரு சைக்கிளை வந்து அதை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வந்து அது திருப்பி ஒரிஜினல் சைட்டுக்கு வந்து வந்துடும். த கேரியர் இந்த மெம்ப்ரெயின்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அது வந்து ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம் அண்ட் மேபி அன் என்சைமாக இருக்கலாம் ஆர் எனி அதர் காம்பனண்ட் ஆஃப் அ மெம்ப்ரெயின். அந்த மெம்ப்ரெயின் உள்ள என்ன காம்பனண்ட்டாக வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன். இட் இஸ் அ கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தட் ஆப்ரேட்ஸ் டவுன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் வந்து முழுக்க இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் at a much faster rate that can be accounted by a simple passive diffusion. சிம்பிள் பாசிவ் டிஃபியூஷனை விட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா. த டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதோட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா இதோட கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். சின்ஸ் நோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்வால்வ். பாசிவ் டிஃபியூஷன் அப்படிங்கிறனாலே நமக்கு வந்து சுத்தமாக எனர்ஜி தேவையில்லை. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் எனர்ஜி தேவையில்லை. எக்ஸாம்பிள் ஆஃப் such a transport system includes entry of glucose into RBCs and intestinal absorptions of vitamin B1 and B2. ஓகேவா. இதுதான் வந்துட்டு ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் பாருங்கள், இதில் வந்து விட்டமின் B12 இருக்குது. இந்த விட்டமின் B12 வந்துட்டு நம்ம இன்டெஸ்டினல்லேருந்து பிளட்டுக்கு வந்து போகணும். ஸோ இந்த விட்டமின் B12 ப்ளஸ் ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் மூலமாக இதோட கேரியரில் வந்துட்டு ஜாயின் ஆகும். ஸோ ஜாயின் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். விட்டமின் B12 இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் கேரியர் காம்ப்ளெக்ஸாக ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கெரியர் என்ன பண்ணுன்னா அந்த மெம்ப்ரெயினை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மெம்ப்ரெயினை க்ராஸ் பண்ணி திருப்பி அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து தனித்தனி பார்ட்டிகல்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ விட்டமின் B12 வந்து கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது முழுக்க வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா the movement of drug from lower concentration to higher concentration without an help of an ATP. ஓகேவா. சாரி, with the help of ATP. எனர்ஜி மூலமாக ஒரு ட்ரக் வந்துட்டு லோயர் கான்சன்ட்ரேஷன் தான் ஹையர் கான்சன்ட்ரேஷன் போச்சு அப்படின்னா அதான் வந்து நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இந்த ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எனர்ஜி வந்து இந்த ஏடிபி வந்துட்டு டைரெக்டாக வந்து தேவைப்படும். ஓகேவா. ஸோ அதான் வந்து ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஏடிபி தேவைப்படும், ஆனால் அது டைரெக்டாக வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. ஓகேவா. இட் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். நம்ம ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் கிடைச்ச கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நடத்தலாம். இப்போ வந்துட்டு ஏடிபி வந்துட்டு இன்டைரக்ட் ஃபார்மாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஸோ மொத்தம் இது அந்த ஃபேக்டர். ஏ வந்து என்ன ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் பி வந்துட்டு பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர். இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது என்னென்ன அப்படின்னா முழுக்க ஒரு ட்ரக்கை பற்றி, ட்ரக்கோட ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட டோசேஜ் ஃபார்ம் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா இது வந்து முழுக்க பேஷண்ட்டோட ஹெல்த்தை பற்றி. ஸோ அனட்டாமிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பேஷண்ட். இதில் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரக் சப்ஸ்டன்ஸ். ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே நமக்கு தெரியும் என்னென்னா ஃபஸ்ட்டு சாலிபிலிட்டி, ட்ரக் சாலிபிலிட்டி அண்ட் டிசோசியேஷன் ரேட். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ட்ரக்கோட சைஸு அண்ட் அதோட சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு பாலிமார்ஃபிசம் அண்ட் அமார்ஃபிசம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சூடோ பாலிமார்ஃபிசம். நெக்ஸ்ட்டு சால்ட் ஃபார்ம் ஆஃப் அ ட்ரக். நெக்ஸ்ட்டு லிப்போஃபிலிசிட்டி ஆஃப் அ ட்ரக். நெக்ஸ்ட்டு பிகேஏ ஆஃப் ட்ரக் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பிஹெச். நெக்ஸ்ட்டு ட்ரக் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ கெமிக்கல் நேச்சர் ஆஃப் அ ட்ரக். அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு dosage form characteristics and pharmaceutical ingredient. இதை வந்துட்டு நம்ம ஃபார்மகோ டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும்னா டிஸ்இன்டிகிரேஷன் டைமு, டிசொல்யூஷன் டைமு, மேனுஃபேக்சரிங் வேரியபிள்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், நேச்சர் அண்ட் டைப் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம், ப்ராடக்டோட ஏஜ், எவ்வளோ நாள் ஆச்சு அந்த ப்ராடக்ட் செஞ்சு, ஸோ அதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன், இதெல்லாமே வந்துட்டு நம்ம டோசேஜ் ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏஜு, கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம். நம்ம வந்துட்டு இப்போது
சில ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ரேக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டேப்லெட் போடுறதுக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட கேஸ்ட்ரிக் எம்டி டைம், நெக்ஸ்ட்டு இன்டெஸ்டினல் ட்ரான்சிட் டைம், நெக்ஸ்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் pH, disease state, blood flow through the GIT, gastrointestinal contents, and pre-systematic metabolism by the enzymes. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.